Welcome to Jerry Tutorials. Last class la button symbol பத்தி பார்த்தோம். இன்னைக்கு frame by frame animation பத்தி பார்க்கலாம். Animationல ரெண்டு டைப் இருக்கு. Frame by frame animation and twin animation. Frame by frame animationக்கும் twin animationக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, frame by frame animation நாம ஒரு keyframeக்கும் மேனுவலா நம்ம draw பண்ணி animation பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு circle draw பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேமில் F6 கொடுத்து இந்த சர்க்கிளை நான் மூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அடுத்தடுத்த ஃப்ரேம்லையும் F6 கொடுத்து சர்க்கிளை நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+Enter கொடுத்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஃப்ரேம்லையும் கீ ஃப்ரேம் கொடுத்ததுனால தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸ்லோவாக வேணும்னா என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F5 கிளிக் பண்ணோம் அப்படின்னா எம்டி ஃப்ரேம் க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு கீ ஃப்ரேம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு F5 கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் பண்ண அனிமேஷன் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரேம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் F5 கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அனிமேஷன் வந்து ஸ்லோ ஆகும். இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். இப்போ இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை எங்கே யூஸ் பண்ணலான்னா, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே தான் யூஸ் பண்ண, இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்வின் அனிமேஷன் என்னன்னா, நான் ஒரு நியூ லேயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே லாஸ்டில் F6 கொடுத்து ஒரு கீ ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளை நான் மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த மோஷன் ட்வின், ஷேப் ட்வின், கிளாசிக் ட்வின் ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு நான் கிளாசிக் ட்வின் கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+Enter கொடுத்து ப்ளே பண்ணோன்னா நம்ம இந்த சர்க்கிளை மூவ் பண்ணாமலே அதுவே மூவ் ஆகும். இதுதான் ட்வின் அனிமேஷன். இப்போ இந்த ட்வின் அனிமேஷன் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனாக சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, சேம் இந்த ட்வின் மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் கன்வெர்ட் இன்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி ஸ்பேஸே இல்லாமல் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரேம் விட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் விட்டு உங்களுக்கு கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு ஆப்ஷனும் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 10ன்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு 10th ஃப்ரேமுக்கும் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுக்கும் ட்வின் அனிமேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை வச்சு சிம்பிளாக ஒரு லைட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 3 லேயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயரில் ட்ரீன்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயரில் பல்புன்னு கொடுத்துக்கிறேன். தேர்ட் லேயரில் லைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரீ லேயரை தவிர மற்ற லேயர்ஸை லாக் பண்ணிவிட்டு ட்ரீ லேயரில் கிறிஸ்மஸ் ட்ரீயை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரீ லேயரை லாக் பண்ணிவிட்டு பல்ப் லேயரில் ஓவல் டூலை ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி ஒரு பல்பை நான் ட்ரா பண்ணிக்கிறேன்.
பண்ணிட்டு லைன் டூலை யூஸ் பண்ணி ஒயரை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பல்பை ஒயர் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பல்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் வரும். இந்த பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வரும். இதே மாதிரி எல்லா பல்பையும் கரெக்டாக ஒயர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் லைனில் லைட் லேயரை தவிர மற்ற 2 லேயர்ஸ்லையும் 13th ஃப்ரேம் வரைக்கும் F5 கொடுத்துட்டு ஃப்ரேம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது லைட் லேயரில் பல்பில் இருக்க ஃபில் கலரை மட்டும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே செலக்ட் பண்ணால் எல்லா கலருமே செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பல்ப் லேயரை லாக் பண்ணிவிட்டு லைட் லேயரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ண அப்படின்னா உள்ள பேஸ்ட் இன் பிளேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பல்ப் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரேம், அதாவது 10th ஃப்ரேம், 15th ஃப்ரேம், 20th ஃப்ரேம், 25th, 30, 35, 40 எல்லாத்துலேயும் F6 கொடுத்து கீ ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.